பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற இருளை வெளிச்சமாய் மாற்றுவதற்கு, குறைவுகளை நிறைவாய் மாற்றுவதற்கு, என் வாழ்க்கையில் இருக்கிற ஒழுங்கினமான காரியத்தை ஒழுங்காய் மாற்றுவதற்கு நான் அசைவாடுவேன் என்று ஆவியானவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். தேவ பிள்ளையே, ஜலத்தின் மீது அசைவாடின ஆவியானவர், புறாவை போல் இயேசுவின் மீது இறங்கி வந்த ஆவியானவர் இந்த நாட்களில் உங்கள் மேல் அசைவாட போகிறார். உங்கள் குடும்பத்தின் மேல, கையின் பிரயாசத்தின் மேல் புறாவை போல் இறங்கி வரப்போகிறார். இதுவரை பார்க்காத பெரிய டிரான்ஸ்பர்மேஷனை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். என்னுடைய பலமும் பராக்கிரமும் செய்ய முடியாத காரியத்தை அசைவாடுகிற, புறாவை போல் இறங்கி வருகிற ஆவியானவரால் எல்லாம் ஆகும் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கு விடுதலையும் உண்டு.